பொதுவாக மதுபான அருந்தி பழகிட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனைன்னா, அந்த மதுபானத்தின் மூலமாக கிடைக்கிற போதையை பெற்று பழகிட்ட பிறகு வாழ்க்கையினுடைய வேறு எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கும். சாப்பாடாக இருந்தாலும் சரி, இல்லைன்றால் ட்ரெஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது 2வது தான். முதல் முக்கியத்துவம் பெறுவது எதுவென்று சொன்னால் இந்த போதையை பெறுகிற ஒரு பழக்கம் தான். அதனால் அந்த மதுபானம் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த மதுபானத்தின் மூலமாக அவர்கள் போதை பெற்று பழகிவிட்ட பிறகு வேறு என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மதுபானம் அருந்துகிற ஒரு சூழல் வரலன்னு சொன்னால், அந்த மாதிரி அதை நிறைவேற்ற முடியலைன்னு சொன்னால் ரொம்ப டல்லாக இருப்பாங்க. அதுபோலவே நம்ம ஆன்மீகத்திலையும் பார்த்திங்கன்னா சிலருக்கு சில குறிப்பிட்ட புரிந்து கொள்ளுதல்கள், உதாரணமாக சத்தியத்தை குறித்த ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது எதுவாக மாறிவிடுகிறதுனா ஒரு விதமான மதுபானம் போல மாறிவிடுகிறது. அதாவது சிலருக்கு வேதாகமத்தினுடைய சில வசனங்கள் மூலமாக வருகிற அர்த்தங்கள் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு குறிப்பிட்ட விதமான திருப்தியை கொடுக்குறதா இருக்கும். அதில் அவங்களுக்கு ரொம்ப பிரியப்பட்டு போகும். அந்த வசனத்தின் மூலமாக அவங்க எந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அந்த அர்த்தத்தை அந்த உபதேசத்துக்கான அந்த வசனத்துக்கான அர்த்தமாக காட்டுறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அதுபோல் சில குறிப்பிட்ட உபதேசங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், வேதாகமத்தில் இருக்கிற வேறு எந்த காரியங்களையும் அவங்க 2ஆம் இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இவர்கள் என்ன புரிந்து கொள்ளுதலை பெற்றிருக்கிறார்களோ அந்த புரிந்து கொள்ளுதலால் முதலிடத்தில் வரும். உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமடைகிறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் பேர் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால இனி நம்ம வியாதியோடு இருக்க வேண்டிய தேவை கிடையாது, எல்லா வியாதிக்கான விடுதலையும் அங்கே முடிந்து விட்டது, அந்த தழும்புகளினால் சுகமடைகிறோம். அதே நேரத்தில் வேதாகமத்தினுடைய மற்ற பகுதிகளெல்லாம் இந்த உண்மை உறுதிப்படுத்துகிறதா? சிலுவையில் இயேசு அறையப்பட்டதன் மூலமாக நமக்கு வியாதியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை கிடைத்ததுன்னு வேறு பகுதிகள் சொல்லுகிறதா என்பதையெல்லாம் அவங்க சிந்தித்து பார்க்கிறதே இல்லை. இந்த வசனத்தின் மூலமாக கிடைத்த ஒரு அர்த்தம் அவங்களுக்கு மனதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால இதையே முன்வைத்து பேசுவாங்க. இதுபோல் தான் நிறைய உபதேசங்கள். ஆக இந்த குறிப்பிட்ட ஒரு உபதேசம் அது தவறான உபதேசமாக இருக்கும். ஏனென்றால் நான் சொன்னது போல் மதுபான அருந்தி போதையை பெற்றுக்கொண்டவனுக்கு வேறு எதுவும் முதல் முக்கியத்துவம் உள்ளதாக இராது. அதனால தான் பார்த்திங்கன்னா சில குடிகாரில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா தான் கையில் இருக்கும். அந்த 100 ரூபாவை கொண்டு குடும்பத்துக்கு ஏதாவது பொருள்கள் வாங்கி போட்டால் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த 100 ரூபாவை கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குடிக்கிறதுக்கு வேறு காசு இல்லைன்னு சொன்னால் இதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதுபோல் இந்த தவறான உபதேசம் என்கிற ஒரு போதையை பெற்றுக்கொண்டவர்கள் வேறு எல்லாவற்றை விட இந்த புரிந்து கொள்ளுதலை முதலிடத்தில் வைத்து அதற்கு தான் முக்கியத்துவம் செலுத்துவார்கள். இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சில போதகர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விதமான உபதேசம் அவர்களுக்கு ஒரு போதையாக மாறி ஏறக்குறைய ஒரு விதமான ஒரு குடிகாரலை போல மாறிவிடுகிறார்கள். சில நேரங்களில் சில வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு இதுதான் ஒட்டுமொத்த வேதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தைக்குள்ளே வேறு வசனங்கள் வேறு விதமான புரிந்து கொள்ளுதலை எவ்வளவு கொடுத்தாலும் அந்த வசனங்களுக்கெல்லாம் வித்தியாசமான வேறு அர்த்தங்களை கொடுத்து தாங்கள் நம்பின விதமான ஒரு குறிப்பிட்ட அந்த உபதேசத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ஏறக்குறைய ஒரு குடிகாரனுடைய ஒரு மனநிலைக்குள்ளே இவங்களை கொண்டு போயிடுது. இந்த குடிகாரர்களால் ஏற்படுகிற இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால், பாருங்கள், ஒரு குடிகாரன் இருக்கான்னு சொன்னால் அந்த குடிகாரன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் கம்பெனிக்கு ஆள் தேடுவான். யாராவது அவனுக்கு கம்பெனி கொடுக்கணும். அதனால் அவனிடத்தில் யார் பழகி இருக்கிறாங்களோ, யார் தொடர்பு இருக்கிறாங்களோ, யார் நண்பர்களாக இருக்கிறாங்களோ அவங்களையும் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவான்னு சொன்னால், வா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி ஒன்றும் பெருசாக குடிக்க போகிறோம், சும்மா ஒரு பெக்கு ஒரு டைம் பாஸ், கொஞ்சம் ஒரு மனசை கொஞ்சம் நம்ம சந்தோஷப்படுத்திக்கலாம், அந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி சும்மா இருக்கிறவனை என்ன பண்ணிடுவான்னா குடிக்க வச்சுருவான். அதனுடைய விளைவாக ஒரு குடிகாரனால் பல குடிகாரர்கள் உருவாங்க. இப்போ நம்ம காஸ்பல் சொல்லி நிறைய பேரை சம்பாதிக்கிறத பற்றி பேசுகிறோம். இந்த குடிகாரர்களால் ஏற்படுகிற ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு குடிகாரன் நிறைய குடிகாரர்கள் உருவாக்குறான். ஏன்னா நண்பர்கள் தெரிந்தவரில் ஏதாவது ஒரு விதத்தில் குடிக்கிற அழைச்சிட்டு போகிறான்.
இந்த விதமாக அழைக்கப்பட்டு வந்தவங்க அவங்க குடிகாரர்களாக மாறி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களை எல்லாம் குடிக்க அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களை அழைச்சிட்டு வருவாங்க. இது இந்த மல்டி லெவல் பிஸ்னஸ் மாதிரி என்ன ஆகிடுது, ஒரு குடிகாரன் மூலமாக பல குடிகாரர்கள் உருவாக்குறாங்க. நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறவளை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு தான் அந்த வார்த்தையை வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது ஒரு குடிகாரன் என்ன பண்ணான்னா மற்றவர்களும் அவனைப் போல குடிகாரர்களாக இருக்கணும், மற்றவர்களும் அவனை போல் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு அவன் ஆசைப்படுவான். அந்த மாதிரி மற்றவங்க வந்து அவங்க மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி கடைசியில் குடிகாரர்கள் நிறைய பேர் வந்துடுவாங்க. அதுபோல் தான் தவறான உபதேசம் என்கிற போதை உட்கொண்டவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சரி நாம் தான் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம், அதனால் புரிஞ்சுக்கிட்டதை அப்படியே நாம் செயல்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி போனால் பரவாயில்லை. அதாவது அவங்க தங்களையும் கெடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா தவறான உபதேசத்தின் மூலமாக அநேகர் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள், ஒரு சரியான ஆவிக்குரிய அனுபவத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள், அநேகர் நித்திய வாழ்வை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொன்னால் இவங்க கெட்டது மட்டுமல்ல, என்ன பண்ணுவாங்க, அநேகர் கெடுவதற்கு ஏதுவாக இந்த பழக்கத்தை அவங்ககிட்டே கொண்டு போவாங்க. அப்போது தவறான உபதேசத்தை நிறைய பேர் நம்பணும், நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு இதையே அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப பேசி அதனுடைய விளைவாக இவர்களைப் போல தவறான புரிந்து கொள்ளுதலுக்குள் வருகிற அநேகரை உருவாக்கி விடுவாங்க. அதனால் அநேகர் தப்பான உபதேசத்துக்குள்ளே போய் அதுவும் அவர்களுக்கு ஒரு போதையாக மாறிவிடும். அதனால் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல்வேறு டினாமினேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கிற பின்னணிகளை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தவறான உபதேசம்தான். அந்த உபதேசம் அவங்களுக்கு சரியானது போல தோன்றினதுனால இதை எல்லாரும் சரியானதாக எண்ணணும், இதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தீவிர முயற்சி எடுத்து அதே அதிகமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு, இப்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நித்திய வாழ்வு உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. உண்மைதான், இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய வாழ்வு உண்டு. ஆனால் இந்த வசனத்தை சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நாம் இயேசுநாதரை விசுவாசிக்கிற ஒரே செயலில் எங்கே போய்டுறோம், நித்தியத்துக்கு போய்டுறோம், பரலோகத்துக்கு போய்டுறோம். இந்த விசுவாசம் மட்டும்தான் வேணும். அதுக்கு பிறகு நாம் பரிசுத்தத்தை குறித்து பேசும் பொழுது, நல்ல கிரியைகளை குறித்து பேசுகிற பொழுது ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்று, தேவனுடைய ஆவியை நாம் பெற்று, தேவ ஐக்கியத்தை பெற்று, தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்றபடி பிலிப்பியர் 1:5 சொல்லுகிறபடி கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்கிறதுனால அந்த கிரியினுடைய வெளிப்பாடாக அநேகருக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிறதுக்கு நாமும் நற்கிரியைகள் செய்யணும். நாம் ஆண்டவருக்கு முன்பாக சரியாக வாழ்கிறதுக்கு அதிக பிரயாசம் எடுக்கணும். இந்த உலகத்தில் அநேகருக்கு மத்தியில் சாட்சிகளாக, முன்மாதிரிகளாக, வித்தியாசமாக, விவேகமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய காரியங்களை பேசுகிற பொழுது சிலர் உடனே சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், பரலோகத்துக்கு போகிறது இது ஒன்றுமே தேவை கிடையாது. ஏன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படி பைபிள் சொல்லுது. அதே நேரத்தில் வேறு வேத பகுதிகளெல்லாம் சொல்லுகிற நிறைய காரியங்களை இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு விதமான போதையாக மாறிவிட்டதனுடைய விளைவாக இதையே திரும்ப போதிக்கிறது மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை அநேகரை அழைப்பாங்க. இப்போ ரைட், ஒரு மனிதன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவளோ அவன் நித்திய ஜீவன் உண்டு என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது யோவான் 1:12 சொல்லுகிறது போல ஏதோ நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன் அத்துடன் முடிகிறதில்லை. விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுகிறான், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு உருவாகிறது, அந்த ஐக்கியம் உருவாகிறது. அதைத்தான் 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது. அந்த ஐக்கியம் உருவாகிறதுடைய விளைவாக என்ன நடைபெறுகிறது? 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போது அவன் வாழ்க்கை மாற்றம் பெறுகிறான். அப்போது விசுவாசம் ஒரு மனிதனை எங்கே கொண்டு போகிறது? நல்ல கிரியைகளை செய்வதற்கு அவனை கொண்டு செல்லுகிறது. அவன் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறபடினாலே கிறிஸ்துக்கேற்ற பரிசுத்தவனாக, கிறிஸ்துக்கேற்ற நற்கிரிகள் உடையவனாக, கிறிஸ்துக்கேற்ற முன்மாதிரியாக அவன் வாழ வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அதனால் நற்கிரிகள் அங்கே தேவைப்படுகிறது, பரிசுத்தமான வாழ்க்கை தேவைப்படுகிறது, நல்ல சுபாவங்கள் தேவைப்படுகிறது, நல்ல பண்புகள் தேவைப்படுகிறது. ஒரு தவறு செய்தால் அந்த தவறை குறித்து அவன் மனம் வருந்தி ஆண்டவரோட ஒப்புரவாக வேண்டிய தேவைப்படுகிறது. இவைகளெல்லாம் சொல்லுகிற பொழுது சிலருடைய ஒரு நம்பிக்கை என்னவென்றால், இல்லை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த ஒரு செயல் தான் பரலோகத்துக்கு வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு மேற்பட்டு இது என்ன நற்கிரியைகள், இது என்ன பரிசுத்த செயல்கள், இது என்ன அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க.
இது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை குறித்த ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் என்ன செய்து விடுகிறனால் ஒரு போதை போல மாறி ஒரு குடிகாரனுடைய ஒரு மனநிலைக்கு ஏற்ற விதமாக அந்த மனநிலையை மாற்றி அது என்ன சொன்ன வேறு அர்த்தங்கள் வேறு வசனங்கள் கொடுக்கிற எந்த அர்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஏனென்றால் நான் ஏற்கனவே துவக்கத்தில் சொன்னேன், குடிப்பழக்கத்துக்கு வந்துட்டவங்க வேறு எல்லா காரியங்களும் ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. வேறு என்ன தான் விஷயங்கள் நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிற எதுன்னு சொன்னால் அந்த குடிக்கிற பழக்கம்தான். அதுபோல தான் தவறான உபதேசமும் ஒரு போதை போன்றது தான். தவறான உபதேசத்துக்குள்ளே வருகிறது ஒரு குடிப்பழத்துக்குள்ளே வருகிறது போல தான். ஒரு நல்ல உபதேசங்களினால் மனிதன் மாற்றமடைகிறத விட அந்த தவறான உபதேசங்களினால் மனிதன் தவறான வழிகளில் போது ரொம்ப வேகமாக நடக்கும். அதனால் என்ன நடைபெறுகிறது சொன்னால், இந்த உபதேசங்கள் ஒரு தவறான வழிக்கு ஒரு மனிதனை கொண்டு சென்று விடுகிறது. ஒரு வசனத்தை மட்டும் பார்க்கிறதில்ல, அந்த வசனம் அதை சொல்லுகிற பொழுது வேறு பல வசனங்கள் வேறு பல வேத பகுதிகள் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறபடினாலே எந்த ஒருவருடைய உபதேசங்களை குறித்து நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேத வார்த்தைகளோடு நமக்கு நல்ல பழக்கம் இருக்க வேண்டும். நல்ல தேவனுடைய சத்தியத்தை குறித்த ஒரு ஆழ்ந்த தெளிவு இருக்க வேண்டும். யோவான் 8:30 சொல்லுகிற சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும். 1 யோவான் 2:20-27 சொல்லுகிறது போல தேவ ஆவியின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த அபிஷேகத்தின் மூலமாக அந்த சத்தியத்தை அறிய வேண்டிய விதம் அறிந்தால்தான் தவறான போதனைகளோடு வருகிறவர்கள் அந்த வசனங்களிலே அவர்கள் கொண்டு வருகிற அந்த உபதேசத்தில் எவ்வளவு தீவிரம் காட்டுகிறார்கள், எவ்வளவு அந்த பழக்கம் அந்த நம்பிக்கை அநேகருக்குள் ஏற்பட வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள் என்பதை சிந்தித்து நாம் மிக மிக தெளிவாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு குடிகாரன் மூலமாக பல குடிகாரர்கள் உருவாகுவது போல ஒரு தவறான உபதேசத்தை ஒரு போதையாக பெற்றுக்கொண்டவர்கள் அதுபோல் அநேகரை என்ன செய்து விடுவார்கள், அந்த தவறான உபதேசத்தின் மூலம் போதையாளர்களை மாற்றி விடுவார்கள். எனவே இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப ஞானமாக விவேகமாக தேவ வசனங்களை குறித்த சரியான தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.